பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ஆறுதலாய் நம்மோடு தங்கி இருக்கிறார். அவர் சின்ன பிள்ளையை பராமரிக்கிற தாயை போல் நம்மை அவர் அன்பினால் பராமரிக்க வந்திருக்கிறார். அவர் வார்த்தை கொடுத்து நமக்கு பெரிய வெற்றியின் ஆறுதலை நமக்கு கொடுக்கிறார். நீதிமொழிகள் 2:7 வாசிக்கிறோம். அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். அவரை பின்பற்றுகிற நீதிமான்களுக்கு மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். இந்த மெய் ஞானம், உண்மையான ஆண்டுடைய ஞானம், நமக்கு வெற்றியின் பாதையில் நம்மை வழி நடத்தும். அப்படிப்பட்ட ஞானத்தை யாருக்கு கொடுக்கிறார்? நீதிமான்கள்னா அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து நடக்கிற முன் வருகிற அவர் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஞானம் இது. இன்று அப்படி நீதிமான்களாக இருக்க கீழ்ப்படிய நம்மை ஒப்பு கொடுப்போம். சில நேரம் கஷ்டமான பாதைகளை கொடுப்பார், நமக்கு கம்ஃபர்ட் இல்லாத பாதைகளை, புது காரியங்களை போய் செய்ய சொல்லுவார். அப்படிப்பட்ட தருணங்களை திறந்து கொடுப்பார். ஸ்டேஜில் ஏறுறதுக்கே நமக்கு பயமாக இருக்கும், ஆனால் திடீரென்று திறந்து கொடுப்பார். இன்னொரு இடத்துல போய் அவர் கெரியரை நடத்தும்படி திறந்து கொடுப்பார். ஆனால் நமக்கு பயம் இருக்கும். ஆனால் ஆண்டவர் திறக்கிற அந்த வாசல்களை இன்று கீழ்ப்படிந்து அதற்கு ஒப்பு கொடுப்போம். அதிசயமான காரியங்களை, வெற்றிக்குரிய காரியங்களை இந்த ஞானம் நம்மை நடத்த நாம் பெற்றுக்கொள்வதை பார்ப்போம். பிரியமானவர்களே, அதுவும் சொல்லுகிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் கேடகமாக இருக்கிறார். அவர்கள் நடையை ஆண்டவர் பாதுகாத்து கொள்கிறார். கால் தவறி விழாதபடி, அவர்கள் பாதையில் விழாதபடி அவர் பாதுகாத்து கொள்கிறார். எங்கள் மனைவியோடு சேர்ந்து நாங்கள் ஜேடன் பிறக்கிறதற்கு கருவுற்று இருக்கும் பொழுது அந்த ஃபுல் ஜேர்னியில் முதலாவது நாங்கள் செஞ்சது, ஆண்டவரே, எங்களுக்கு என் வாழ்க்கை குறித்து தெரியாது, எப்படி நாங்கள் நடத்தணும்னு தெரியாத நான் உம்மிடம் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. உமக்கு தான் சிறந்ததா தெரியும். நீர் பயன்படுத்தும் விதமோ நாங்கள் நடத்துறதுக்கு எவ்வளோ மேலானது. ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, எங்கள் சிறு பிள்ளையை தயவாக எடுத்துக்கொண்டு நீர் நினைக்கும் விதத்தில் உபயோகப்படுத்தும். அவன் வாழ்க்கைக்குரியதெல்லாம் திறந்து கொடுத்துடலும். நீர் என்னென்ன ஆசீர்வாதங்களை அவனுக்கு சேர்த்து வைத்திருக்கிறீரோ அதையெல்லாம் நீர் தரும்படி அவனை நடத்தும் என்று ஒப்பு கொடுத்தப்போ அவனுக்கு அந்த கேரி பண்ணுற அந்த மாதங்கள்லாம் என்னென்ன சிறு சிறு காரியம் வந்தாலும் உடனே நாங்கள் சேர்ந்து ஜெபம் பண்ணி நாங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். அவர் பாதையில் எல்லாம் சிறப்பாக நடக்கணும், சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும் என்று ஒப்பு கொடுத்தது. சின்ன பேட் ரிப்போர்ட் வந்தால் கூட, நடுக்கம் கொண்டு வர ரிப்போர்ட் வந்தால் கூட அதெல்லாம் சரியாக மாறும்படி ஆண்டவர் அற்புதமாக மாற்றி விடுவார். இன்னும் அருமையான டாக்டர், அருமையான ட்ரீட்மெண்ட்ஸ் ஒவ்வொன்றையும் அவர் பார்க்க செய்து அருமையாக நார்மலாக சுகத்தோடு ஜேடனை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் ஒரு பெரிய வழி செய்தார். நாம் உண்மையாக பார்க்கிறோம் பிரியமானவர்களே, எப்படி வெற்றிகரமாக ஆண்டவர் நம் வழிகளில் ஆண்டவர்கிட்ட கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நடக்கும் பொழுது ஆண்டவர் நம் வழிகளில் நம் நடையை பாதுகாத்து கொள்கிறார். கரெக்டான காரியங்களை செய்யவும் பாதுகாத்து கொள்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட வாசலை ஆண்டவர் இன்று உங்கள் வாழ்க்கையிலையும் திறக்க நாம் ஒப்பு கொடுப்போம். அதற்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுப்போம். அதில் சிறக்கும்படி ஆண்டவர் செய்வார். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வினாடியிலும் உன் பிள்ளைகள் தாழ்மையாய் அவர்கள் வழிகளை அவங்க இஷ்டப்படியே செய்யாமல், அவங்க இஷ்டப்படி நினச்சபடி வாழாமல், ஆண்டவரே, அதில் எல்லாம் உம்மிடம் தீர்மானம் நடக்கணும். அதுக்கு நான் என்ன கஷ்டமான பாதையாக இருந்தாலும், புது பாதையாக இருந்தாலும் நான் கீழ்ப்படிந்து நடப்பேன் சுவாமி என்று ஒப்பு கொடுக்கும் பொழுது, அப்பா, பெற்றோரை கீழ்ப்படிந்து நடக்கணும் என்றாலும் சிறு வயதில் அவர்கள் அதற்கு ஒப்பு கொடுக்கிறார்களே. ஆண்டவரே, பணிவுள்ள இருதயத்திற்கு நன்றி அப்பா. அவர்களுக்கு அந்த கிருபை தந்ததற்கு நன்றி. இப்பொழுது அந்த இருதயத்தை பார்த்து கனம் பண்ணும் சுவாமி. அவர்களுக்கு மெய் ஞானத்தை விளங்க பண்ணும். உங்களுடைய வழிகளை அவர்கள் கண்டு அதிலே அவர்கள் சந்தோஷமாக நடக்க நீர் கிருபை தாரும். அப்படிப்பட்ட வழிகளை திறந்து தாரும். உங்களுடைய ஞானம் அதில் நடத்தட்டும். அதற்கு ஒப்பு கொடுக்க செய்யட்டும். அதில் வெற்றியை நீர் காணும்படி வல்லமையாய் பயன்படுத்தும் சுவாமி. வெற்றியை காணும்படி ஆசீர்வாதங்களை சேர்த்தரலும். தேவைகளை நீர் சந்தியும். அவர்களுக்கு ஆண்டவரே எல்லா விதமான கிருபைகளையும் நீர் சேர்த்து தாரும் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு காரியத்தையும் நீர் அந்த பாதையில் அப்பா அற்புதமாக நீர் செய்து முடித்து வெற்றி தாரும் சுவாமி. எல்லாம் உம்முடைய செய்கையாக இருக்கட்டும், உம்முடைய கிரியாக இருக்கட்டும். நீர் பயன்படுத்தும் தாளந்துகளும் ஆற்றல்களும் திறமையுமா இருக்கட்டும், ஆவிக்குரிய வல்லமையாக இருக்கட்டும் சுவாமி. அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.